வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். ஒரே ஒரு ட்ரேட்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை எப்படி அடைய முடியும்? ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாக் மார்க்கெட் ரேலிக்கு பின்னாடி இருந்த உத்திகளை நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த நம்பரை பாருங்க, 226. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இதுதான் நம்ம இன்னைக்கு கதையோட ஹீரோ. ஒரே ஒரு ட்ரேட்ல கிடைச்ச லாப புள்ளிகள் தான் இது. கேட்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்லையா? ஆமாங்க, இந்த 226 பாயிண்ட்ஸ நிஃப்டி 50யோட ஒரே ஒரு ரேலில கிடைச்ச மொத்த லாபம். அப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? இது வெறும் அதிர்ஷ்டமா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பக்கவான பிளான் இருந்ததா? வாங்க அதோட ரகசியத்தை நாம இப்போ உடைக்கலாம். எந்த ஒரு பெரிய வெற்றிக்கும் ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சரியான என்ட்ரி பாயிண்ட். சோ இந்த ட்ரேட் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க சிஸ்டம் கொடுத்த சிக்னல் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. என்ன சொன்னுச்சுன்னா 24,375.02க்கு மேல போனா வாங்குங்கன்னு சொன்னுச்சு. இந்த ஒரே ஒரு புள்ளி தான் இந்த முழு ட்ரேடோட அஸ்திவாரமே. சிஸ்டமோட அக்யூரசியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். டேஸ் ஹை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க மார்க்கெட் போனதுலயே ஹையஸ்ட் பாயிண்ட் எதுவோ அதுதான் அது. இப்போ பாருங்க, இதுதான் அசல் மேட்ரே. நம்ம சிஸ்டம் கணிச்ச ஃபைனல் டார்கெட் 24,601.92. ஆனா மார்க்கெட் உண்மையில போன உச்சம் 24,601.70. பாத்தீங்களா அந்த அக்யூரசிய? நம்பவே முடியலல்ல. வெறும் 20 பைசா வித்தியாசம்தான். மார்க்கெட் கரெக்டா எங்க யூட்டர்ன் அடிக்கும்னு நம்ம சிஸ்டம் எவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்கு பாருங்க. இதுதான் ஒரு பவர்ஃபுல் சிஸ்டத்தோட அடையாளம். நிறைய பேர் இதெல்லாம் ஏதோ மேஜிக்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது மேஜிக்கே இல்ல, இது பியோர் மேத்ஸ். ஜெயிக்கிற ட்ரேடிங்க்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை, ஒரு லாஜிக்கான சிஸ்டம் இருந்தா போதும். ஓகே, கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா கதை இதோட முடியல. இங்கேதான் நிறைய ட்ரேடர்ஸ் ஒரு தப்பு பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ட்ரி இவ்ளோ பக்காவா கிடைச்சும் ஏன் பல பேரால அந்த முழு 226 பாயிண்டையும் பிடிக்க முடியல? எது அவங்கள தடுக்குது? பயம். ஒரே வார்த்தையில சொன்னா அது பயம்தான். கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே ஐயோ இது போயிருமோன்னு ஒரு பதட்டத்துல வெளியே வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுக்கு பேரு தான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இத ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. விலை மேல போக போக நீங்களும் உங்க சேஃப்டி நெட்டை மேல தூக்கிக்கிட்டே போலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் நம்ம டார்கெட் 2 தொட்டதும் உங்க ஸ்டாப் லாஸஸை தூக்கி நீங்க வாங்கின விலைக்கே வச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு நஷ்டமே வராது. உங்க ட்ரேட் ரிஸ்க் ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்து டார்கெட் 4 தொட்டதும் ஸ்டாப் லாஸஸை டார்கெட் 2க்கு மாத்துங்க. இப்போ நீங்க ப்ராஃபிட்டை லாக் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே போனா மார்க்கெட்டோட உச்சம் வரைக்கும் நீங்க தைரியமா பயணிக்கலாம். இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இவ்ளோ வேகமா போன மார்க்கெட் ஏன் திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் போட்டு நின்னுச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் காரணத்தை இப்ப பார்க்கலாம். இதுக்கு டெக்னிக்கலா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரூஃப் மாதிரி. அந்த லெவல்ல நிறைய பேர் விக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போறது ரொம்ப கஷ்டம். இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பந்தை தூக்கி மேல ரூஃபை நோக்கி எறிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா வேகமா மேல போகும். ஆனா அந்த ரூஃப்ல பட்ட உடனே என்ன ஆகும்? நின்னு திரும்ப கீழே தானே வரும். அதே மாதிரி தான் அன்னைக்கு 2460ங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு ரூஃப் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த முழு ட்ரேட்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு அனாலிசிஸோட சாராம்சமே இதுதான். சோ இந்த வெற்றியோட ரகசியம் என்ன? 1. மேக்ஸை நம்புங்க. 2. ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி சரியான டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. 3. மார்க்கெட் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் 4வது பாயிண்ட். என்ன ஆனாலும் சரி உங்க பிளானை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு சிஸ்டம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம், வழியை காட்டலாம். ஆனா அந்த வழியில கடைசி வரைக்கும் நடக்கிறதுக்கு தேவையான ஒழுக்கம் அது உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.